السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: قال الله عز وجل: من عادى لي وليا فقد آذنته بالحرب. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கண்ட இல்லாமல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இஸ்லாமிய மாதங்களில் 4வது மாதமாகிய ரபியுல் ஆஹிர் 2ஆம் வசந்தத்தின் முதல் ஜும்ஆவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் துஆ அங்கீகரிக்கப்படுகிற நேரங்களில் வல்ல ரப்புல் ஆலமீன் கடும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிற பாலஸ்தீன் கஸாவுடைய மக்களுக்கு அல்லாஹ் முழுமையான விடுதலையை நசீபாக்கி தருவானாக. எல்லா சோதனைகளிலிருந்தும் காக்கப்பட்டு சொந்த மண்ணில் சொந்த நாட்டில் தங்களை தாங்களே ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் மறுவாழ்வையும் அல்லாஹ் அந்த மக்களுக்கு நசீபாக்கி தருவானாக. அருமையான மூமின்களே, பொதுவாகவே மனித சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். நீண்ட நெடிய உலக வரலாற்றில் வழிதவறி போய்விடாமல் நபிமார்களால் இந்த மனிதர்கள் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். காரணம், மனிதனுடைய படைப்பு அப்படிப்பட்டது. அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்பாடுகள் வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் தன்னை படைத்தவனையே மறந்து விடுவார், தான் யார் என்பதையும் மறந்து விடுவார். எனவேதான் மனிதனை படைத்த பிறகு அவனை பராமரிக்கிற பொறுப்பையும் அல்லாஹ்வே வைத்துக் கொண்டார். எனவேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை ஒரு பெரும் படையை நபிமார்கள் என்ற பெயரில் அல்லாஹ் உலகத்தில் அனுப்பினார். அந்தந்த காலத்தில் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜெயம் பெற்றார்கள்.
வாழ்விலும் மறுமையிலும் வெற்றிக்குரியவர்களாக மாறினார்கள். நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாத கடும் இதயம் கொண்டவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். இவைகள் அனைத்துமாக சேர்ந்து 1.25 லட்சம் நபிமார்களின் அந்த பரிசோதனை ஓட்டத்தின் நிறைவாக முஹம்மது ரசூலுல்லாஹ் பெருமானாரை அல்லாஹ் உலகத்திற்கு ரஹ்மத்தாக அருளாக அனுப்பினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பணியை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது மனித சமூகத்தினுடைய புறவாழ்வை தூய்மைப்படுத்துவார்கள், அவர்களின் அகத்தையும் தூய்மைப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். நபிமார்கள் சொல்லிவிட்டு போகக்கூடியவர்கள் அல்ல. நாம் சில பேருக்கு நம்முடைய குடும்பங்களிலே சொல்வோம், சொல்றதே என் கடமை. நபிமார்கள் அப்படி அல்ல. அந்த சமூகத்தை மாற்றி அமைத்து மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டிய ஆழமான கடமையை அல்லாஹ்விற்காக செய்தார்கள். அதிலே அவர்கள் சந்தித்த போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், சில நேரங்களில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, அல்லாஹ் என்று சொன்னதற்காக ஒரு மனிதரை நீங்கள் கொலை செய்கிறீர்களா? நபிமார்கள் குறித்தான விமர்சனங்களை எல்லாம் குர்ஆனிலே வைக்கிறார். உலகத்தில் அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்ட பரிசுத்தமான மாமனிதர்கள் நபிமார்கள். முழுக்க முழுக்க அவர்களுடைய எண்ணம் இந்த மனிதர்களை நேர்வழியில் வாழ வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் அவர்கள் மாறிவிடக் கூடாது என்பதில் யாரிடத்திலும் அவர்கள் சமரசம் செய்து கொண்டதில்லை. 23 ஆண்டு கால நபித்துவ பணியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடைவெளி இல்லாமல் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஒன்று, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ். இரண்டாவது, வாழ்வியல் நெறிமுறைகளில் நீங்கள் தூய்மையோடும் பரிசுத்தத்தோடும் வாழ வேண்டும். அப்படியானால் அவர்களுடைய இதயம் முழுக்க அல்லாஹ்வை குறித்த பயமும், அல்லாஹ் விசாரிப்பான் கேட்பான் என்ற உணர்வுகளும், அல்லாஹ்விடத்தில் நன்மதிப்பு பெற வேண்டும் என்ற ஆசைகளும் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு களமாடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் இந்த 2 தன்மைகளை பெருமானார் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று, முழு மனித சமூகத்தினுடைய புறவாழ்வை சுத்தப்படுத்தினார். இவ்வளவு ஹதீசுகள். நாம் பேசுவது விஞ்ஞானத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற காலம். எதை கேட்டாலும் நாம் ஆதாரங்கள் கேட்போம். மருத்துவ ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட வேண்டும். அஞ்ஞான காலம் என்று சொல்லப்பட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதனுடைய முழு வாழ்விலும் புற தூய்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்த்தியாக சொன்னார். எல்லோருக்குமே நீங்கள் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் கைகளை கழுகிக் கொள்ளுங்கள். அது இன்னைக்கு மருத்துவ உலகம் ரொம்ப கவனமாக கடைபிடிக்கிறது. காரணம், நோய் தொற்றுகள் அத்துணையும் இந்த பகுதியில் இருந்து தொடங்குகிறது இல்லையா? நீங்கள் ஒது செய்ய தான் போறீங்க, ஆனால் ஒதுவுக்கு முன்பாக தனி நீரை எடுத்து கைகளை நன்கு சுத்தப்படுத்தி கொண்ட பிறகு அடுத்த உறுப்புகளை கழுகுங்கள். குளிப்பதை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த சமூகத்திற்கு சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையாவது குளித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நீர் ஆதாரம் இல்லாத பாலைவன பிரதேசம் இல்லையா? அந்த வியர்வை வாடை பிறருக்கு துன்பத்தை தருவதினால் வெள்ளிக்கிழமையாவது குளித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த வெள்ளிக்கிழமை குளிப்பை கூட கட்டாய குளிப்பு என்று சொல்லக்கூடிய ஜனாபத்தினுடைய குளிப்பை போன்று நீங்கள் குளியுங்கள். ஆடைகளில் அல்லாஹ்வுடைய ரசூல் வெண்மையான நிறத்தை விரும்பினார்கள். அது பார்ப்போருக்கு ஒரு சாந்தம், சமாதானத்தை தரக்கூடிய நிறம். எல்லா நிறங்களிலேயும் அனுமதி உண்டு என்றாலும் வெள்ளை நிறத்திற்கான மகத்துவத்தை பெருமானார் நிரூபித்தார்.
அது சாமானிய உடையிலேயும் எஹராமுடைய உடையிலேயும் கஃபனுடைய உடையிலேயும். இப்ப கஃபன் துணி கலர்ல போத்தனாலும் கூடும். ஆனாலும் வெண்மையை தேர்ந்தெடுத்து முன்னிலைப்படுத்தினார்கள் பெருமானார். அந்த வெண்மை ஒரு அமைதியை, ஒரு சமாதானத்தை தரக்கூடியது. உலகத்தில் அதிகமாக வெள்ளாடை பயன்படுத்தக்கூடிய உம்மத் இந்த உம்மத்தை முஹம்மதியா. நறுமணம் பூசிக்கொள்ளுங்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அது அறிவாற்றலை அதிகரிக்க செய்யும், மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும். துருவாடையினால் எப்படி துன்பப்படுவார்களோ நறுமணத்தின் வழியாக பிறர் சந்தோஷப்படுவார்கள். நகங்களை வெட்டி கொள்ளுங்கள், மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை மன்னித்து விடுங்கள். அழகாய் ஒரு மனிதன் தோன்றுவதற்கான தூய்மைக்கான அத்தனை வழிகளையும் பெருமானார் கற்றுத்தந்தார்கள். அதே மாதிரி பொது இடங்கள், அதில் குறிப்பாக வழிபாட்டு தலங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பள்ளிக்குள்ள வந்தாங்கன்னா அங்கு கிடக்கிற குப்பை கூடங்களை எடுத்து வெளியே போடு விடுவது பெருமானாருடைய ஒரு அழகிய சுன்னத்தாக இருக்கு. அதாவது படிப்பறிவே இல்லாத ஒரு சமூகம் என்னவெல்லாம் செய்திருப்பார்கள் என்று யோசியுங்கள். தொழுக காரி துப்பிடுவாங்க. அதை ஒரு குச்சியை எடுத்து சென்று அதை சுரண்டி சுத்தப்படுத்துகிற வேலையை பெருமானார் செய்துவிட்டு மஸ்ஜிதுகள் அது தூய்மையாக வைக்கப்பட வேண்டிய இடம், அல்லாஹ்விற்காக வழிபடும் இடம், இது எல்லோருக்குமான கடமை. நாம என்ன செய்வோம் தெரியுமா? மோதினார் அப்படின்னு சவுண்ட் விடுவோம். அந்த சப்தம் விடுற நேரத்தில் அதை எடுத்து நாம் போட்டு விடலாம். இப்படி ஒரு பரிசுத்தமான புறவாழ்வு எல்லாவற்றிலேயும் வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், உடைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தோற்றத்தை அழகாக்கி கொள்ளுங்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்களே நாயகமே. யாராவது பெருமானாரை பார்த்து சடைந்திருக்கிறார்களான்னு கேட்டா கிடையாது. பெருமானாரை பார்ப்பவர்கள் உற்சாகமாகி விடுவார்கள். எப்ப பார்த்தாலும் சரி அழகாய் வாங்கு எடுத்து வாரப்பட்ட தலைரோமம், தலைப்பாகை, நறுமணம் கமழுகிற தோற்றம், புன்முறுவலோடு காட்சி தருகிற அற்புதம். சஹாபாக்கள் இப்படி எப்படி உங்களால இருக்க முடியுது? எப்பயுமே ஏன்னா நம்ம சில பேரை பார்த்து உடனே கேட்டுருவோம், காய்ச்சலான்னு கேட்டுருவோம். முகவாட்டம், கவலையினுடைய வெளிப்பாடு, ஏதாவது பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டால் இருண்ட முகம், இப்படி எல்லாம் பெருமானாரிடம் யாரும் பார்த்தது கிடையாது. அதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இதுவும் கூட அல்லாஹ் ஒருவருக்கு தருகிற நிஅமத். எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. எப்படி புறவாழ்வை இந்த உலகம் வணிகமாக மாற்றி விட்டதோ அதை இயல்பாகவே அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத் தந்தார். 5 நேரம் ஒது செய்கிற ஒருவருக்கு உடல் ரீதியான எந்த நோய்களும் அணுகாது. அவர் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். இப்படி புறவாழ்வில் அவருடைய இல்லற வாழ்வு வணிகம் சார்ந்தது. பெருமானார் சொல்றாங்க, நல்ல வியாபாரி யார் என்று சொன்னால் சிரித்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு வாடிக்கையாளர்களை அணுகக்கூடியவர் இருக்கிறார். கடுகடுப்பாகவும் கோபத்தோடும் வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர் அவர் தோற்று விடுவார். ஒரு வியாபாரிக்கான புறவாழ்வின் ரகசியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். வாழ்க்கை முழுவதும் நம்மால் மிக இயல்பாக செய்துவிட முடியும் என்கிற எல்லா காரியங்களையும் இலகுபடுத்தி தந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல பெரும்பான்மையான மனிதர்கள் கவனிக்காத ஒரு விஷயத்திற்கு கடுமையான வார்த்தை பெருமானார் சொன்னார்கள். மரணத்திற்கு பிறகு மண்ணறையில் அதிகமாக தண்டிக்கப்படுவது எதனால்? இந்த கேள்விக்கு பெருமானாருடைய பதில் பாருங்கள். சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாததினால் என்று சொல்லுகிறார்கள். எந்த காலம் இது? உலகத்தில் அதிகபட்சமாய் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற நோயினுடைய தொற்றுகள் கழிவறையில் இருந்துதான் பிறக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க தெரியுமா? கழிவறையையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், பயன்படுத்துபவரும் தன்னை நன்கு சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு தூரம் வலியுறுத்துறது யாருமே இல்லை.
மலஜல தேவைக்கு நீங்கள் சென்றால் மறைவான இடம் செல்லுங்கள். அந்த இடத்திற்கு சென்ற பிறகு உங்களுடைய ஆடைகளை உயர்த்துங்கள். அதிக நேரம் அங்கு செலவழிக்காதீர்கள். தேவை முடிந்துவிட்டால் நீங்கள் ஒரு முறை இருமுறை எழுந்து அமருங்கள். இந்த உடல் மாற்றத்தினால் முழுமையான சிறுநீர் வெளியேற்றம் நடக்கும். பிறகு ஒரு மண்கட்டியால் தேடாவினால் நன்கு அதை உறிந்தும் தன்மையோடு அந்த சிறுநீர் துளிகளை கூட அப்புறப்படுத்தி விடுங்கள். பிறகு தண்ணீரால் நன்கு கழுகுங்கள். எவ்வளவு தூரம்! ஒரு மகத்தான மருத்துவர் தருகிற பாடத்தை இயல்பாக வாழ்க்கையில் கொண்டு வந்தார்கள் பெருமானார். மூமின்கள் மட்டும்தாங்க ஒண்ணுக்கு போறதுக்கு யோசிப்பாரு. ஒரு மூமின் தான் என்ன செய்வாரு? எங்க ஒண்ணுக்கு போறதுன்னு யோசிப்பாரு. என கண்ட இடத்தில் அவர் சிறுநீர் கழிப்பதினால் அவர் நோய் பரப்பும் கிருமியாக மாறி விடுகிறார். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. போற போக்குல ஒண்ணுக்கு தானே போறோம், அப்படி அல்ல. நீர்நிலைகளில் சிறுநீர் கழிக்காதீர்கள். ஓடும் தண்ணீரில் சிறுநீர் கழிக்காதீர்கள். பழம் தரும் கனி தரும் மரங்களுக்கு கீழ் சிறுநீர் கழிக்காதீர்கள். அப்புறம் நிழலுக்காக மனிதர்கள் ஒதுங்கும் இடங்களில் சிறுநீர் கழிக்காதீர்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஞ்ஞான உலகத்தில் இந்த இடத்துல தான் போவோம். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, நிழலுக்காக ஒதுங்குகிற மரங்கள், மக்கள் கூடுகிற இடங்கள், விஞ்ஞானத்தினுடைய உச்சத்தை பேசுகிற மருத்துவம். ஏன்னா மனிதர்களுக்கு ஏற்படுகிற நோய் தொற்றுகள் அதிகமாக பிறக்கிற இடம். எல்லாவற்றிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மையை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதை இயல்பாக மக்கள் செய்வதற்கு பழக்கப்படுத்தி விட்டார்கள். ஏதாவது ஒரு சமூகத்தில் 5 நேரம் கைகால் கழுகுன்னு சொன்னா இன்றைய தேதியில ஏத்துக்குவாங்களா? காலையில எந்திரிச்சு பல்ல தேய்ச்சி முகத்தை கழுகுறதே சாதனை. ஆனால் ஒரு மூமின் சடைவு இல்லாமல் இயல்பாக மிக சாதாரணமாக 5 நேரம் 10 நேரம் சிறுநீர் கழித்தாலும், மருத்துவ உலகம் சொல்றது ஒரு நாளைக்கு 7 தடவை நாச்சு பிஷா போகணும். 10 முறை நீங்கள் சிறுநீர் கழித்தாலும் அவர் கழுகுவதில் அவர் சிரமமா நினைக்கிறது இல்லை. அமர்ந்து சிறுநீர் கழிப்பதில் அவருக்கு சங்கடம் ஏதும் இல்லை. இதை நடைமுறைப்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உம்மத்தினால் சுகாதார குறைவு உலகத்தில் எங்கேயுமே ஏற்படாது. வாழ்வியலின் அத்துணை துறைகளிலேயும் தூய்மையை சொல்லிக் கொடுத்த பெருமானார் அதை நடைமுறைப்படுத்துவதை இலகுவாக்கி தந்தார்கள். இன்னைக்கு சில பேருக்கு தெரியாது. மாதிரி மக்காவுக்கு ஹஜ் உம்ராக்கெல்லாம் போனால் அங்கே அந்த காட்சிகளை பார்க்கலாம். திடீர்னு ஒரு அரபி தொழுதுட்டு இருக்கும் போது டிஷ்யூ பேப்பர் எடுப்பார், அப்படி துப்பிட்டு பாய்ட்டில் வச்சுக்குவார். நம்ம பக்கத்தில் தொழுதுட்டு இருப்போம், நம்ம ஒன்றும் அவளியே இல்லையே, அப்படி சுடுத்த நம்ம பண்ணுறானே அப்படின்னு தோணும். அது ஒரு சுன்னத். அது ஒரு சுன்னத். என்னது? நீ கண்ட இடத்துல துப்பி அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் செய்வதை விட அதை பாதுகாப்பாக துப்பி நீ அப்புறம் அதை சுத்தப்படுத்திக் கொள். தொழுகையாக இருந்தாலும் எவ்வளவு நாகர். ஏன்னா இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் அந்த சமூகம். காரல் வந்துருச்சு, தொழுகையில் இருக்கும்போது துப்பிடுவார். அவர்களை மாற்றி இந்த நாகரிகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் பெருமானார். ஏன்னா பள்ளிக்குள்ள வந்து சிறுநீர் கழித்தவர்கள் அல்லவா அவர்கள். எவ்வளவு கடும் மனமுடையவர்கள். பெருமானாருடைய இந்த தன்மையை அல்லாஹ் சொல்லுகிறான், புறம் சார்ந்த சுத்தத்தை மனித சமூகத்தில் நிலைநாட்டுவார். இந்த லாஜிக், இந்த தத்துவம், இந்த பாடம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு அல்ல, உலகத்தில் வாழுகிற ஈமானிய பெரும் சமூகம் உலகளாவிய இந்த அமல்களை கடைபிடிக்கிறது. மிஸ்வாக் செய்கிறாங்க. மிஸ்வாக்கு செய்வதனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, வாய் நறுமணம் பெறுகிறது. அதனுடைய கடைசி பலன் சக்கராத்துடைய நேரத்தில் கலிமாவின் நசீபை தரும். நான் மூமின் மட்டும்தான் மிஸ்வாக்க சுமந்து சுத்திட்டே இருக்கிறான். மூமின்கள் எப்பொழுதுமே நறுமணத்தை பூசிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி புறம் சார்ந்த தூய்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். இன்னொன்றையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முழு மனித சமூகத்தினுடைய அகம் சார்ந்த தூய்மையை அல்லாஹ்வுடைய ரசூல் நிலைநாட்டினார்கள். 2 சுத்தம் இருக்குங்க.
ஒன்று வெளி சுத்தம், இன்னொன்று சொல்லுங்க உள் சுத்தம். இந்த வெளி சுத்தம் ரொம்ப சாதாரணமாக யாரும் எடுத்துக்கொள்ள முடியும். போய் குளிச்சு நல்லா ஒயிட் ட்ரெஸ் மாற்றி சென்டரில் போட்டு ஜும்மாவுக்கு வந்துரு, 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு வந்துடும். அல்லாஹ் தந்திருக்கிற உள் உணர்வுகள், நப்சுன்னு சொல்றோம், மனோ இச்சை, மனசாட்சி, அவருடைய எண்ண ஓட்டங்கள், சிந்தனை, இப்படின்னு நமக்கு புரியாத ஒரு உள் ஒன்று இருக்கிறது. அந்த உள் நம்ம கட்டுப்பாட்டிலே கிடையாது. அந்த அகம் என்ன யோசிக்கிறோன்னு நமக்கே தெரியாது. அது வாட்டுக்கு ஒரு பக்கம் சிந்தனை போயிட்டே இருக்கும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது, எனக்கு நல்ல எண்ணங்கள் நிறைய தோன்றுகிறதா அல்லது கெட்ட எண்ணங்கள் தோன்றுகிறதா? இது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. மனிதனுடைய இதயம் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. நீங்க ஒரு வினாடி யோசிங்க, காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு நல்ல எண்ணங்கள் பிறக்குதா கெட்ட எண்ணங்கள் பிறக்குதா? குர்ஆன் ஓதணும், தஸ்பீஹ் செய்யணும், இன்னைக்கு முடிஞ்ச ஒரு சதக்கா பண்ணணும், யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, நல்ல வார்த்தைகளை இப்படி தோணுதா? அவனை விடக்கூடாது. அவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். அவனை பத்தி வாட்ஸ்அப்ல போட்டு கிழிச்சிடணும். எல்லாம் மனிதர்கள் தானே. இந்த உள்ளுக்குள் எழுகிற எண்ணங்களை யார் கட்டுப்படுத்த முடியும்? அல்லாஹ் முதல் தீர்வை சொல்றான், அதிகமாக நீங்கள் திக்ர் செய்யுங்கள், இந்த அகம் தூய்மை அடையுங்க. அந்த பழக்கங்கள் கூட கைவிட்டு போன பழக்கங்களாக சமூகத்தில் மாறிவிட்டு, ஏதோ பழகினதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம். நேரம் ஒதுக்கி கொஞ்ச நேரம் திக்ர் செய்வதனால் முதல்ல என்னுடைய நப்சு எனக்கு கட்டுப்படும் பழக்கம் தான் திக்ர். இங்க பொதுவா நல்ல விஷயங்களுக்கு இந்த மனசு உடன்பட்டு வராது. வேகமா தொழுகணும், வேகமா ஓடணும். இல்ல நான் உட்காருவேன், ஒரு 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவேன், அதுக்கு முன்னாடி எந்திரிக்க மாட்டேன். இது தன்னை கட்டுப்படுத்துவதற்கான முதல் பயிற்சி. அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லுகிறானே, நீங்கள் தேடுகிற மன நிம்மதி, மன அமைதி, இதெல்லாம் சைக்காலஜி டாக்டர்கிட்ட போய் கிடைக்கிறது அல்ல. அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். எத்தனை சஹாபாக்கள் கவலைகளை சொல்லுகிறார்கள், பசியை சொல்லுகிறார்கள், வறுமையை சொல்லுகிறார்கள், மனைவியை பற்றி குறை சொல்லுகிறார்கள், சக மனிதர்கள் குறித்த துன்பங்களை சொல்லுகிறார்கள். எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு தீர்வு, நீங்க அல்லாஹ் நிறைய திக்ர் செய்யுங்கிறாங்க. இந்த திக்ரு தான் அக சுத்தத்தினுடைய தொடக்கம். பெருமானாருடைய இந்த புறச்சுத்தத்தின் வெற்றி மிக எளிமையாக மனித சமூகத்தில் வந்தது. அதுக்கடுத்து மிகுந்த சிரத்தையோடு அந்த மனிதர்களுடைய அகத்தை படிக்கிற பெருமானார் அவர்களுக்கு பாடம் சொல்றார். பாருங்க, கபிரிஸ்தான்ல நிற்கிறாங்க பெருமானார். அவர்களுடைய அந்த குதிரை அது தடுமாறுகிறது, கீழே விழப்போகிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் நிதானித்த பிறகு சொல்றாங்க, இந்த தடுமாற்றத்திற்கு காரணம் என்னன்னா, இங்க 2 கபர் இருக்குங்கிறாங்க. இங்க 2 கபர் இருக்கு, அந்த 2 கபராளிகளும் இப்பொழுது தண்டிக்கப்படுகிறார்கள். இது பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த அதிசயம். சொல்லிவிட்டு காரணத்தை சொல்லுகிறார்கள். அதுல ஒரு ஆளு சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வதில் அசட்டையாக இருந்தவர். அது எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் உணர்த்துறாங்க. இரண்டாவது, அந்த மனிதர் அதிகமாக புறம் பேசி கோள் சொல்லி நடந்தவர். அதற்கான விளைவு கபரிலே அவர் அனுபவிக்கிறார். என்ன செய்தி வாங்கணும்? நம்ம வாழ்க்கையில் பெரும்பகுதி நமக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கிறது. அதாவது சிக்கனை விட, மட்டனை விட, ஃபிஷ்ஷை விட மனித மாமிசம், அது என்னதான் சொல்லட்டும், 4 பேர் சேர்ந்துட்டோம்னா இல்லாத ஒரு நபரை குறித்து பேசுவதில் ஒரு ஆனந்தம். பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த கோள் சொல்பவருக்கு என்ன குற்றமோ, புறம் பேசுபவருக்கு என்ன குற்றமோ, கேட்பவரும் அதில் சமமானவருங்கிறாங்க. இதைதான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா சில பாவங்களை சொல்லும் போது நாம் எப்படி கடந்து விடுவோம்னு சொன்னா, அவர் செய்கிறார், அவர் செய்கிறார், அவர் செய்கிறார்,
பிறரை சொல்வதில் எளிமையாக கடந்து விடுவோம். அவங்க இருக்கிறாங்க குடிக்கிறான், அவன் வட்டிக்கு வாங்குறான், அவன் வட்டிக்கு கொடுக்குறான், அவன் நிதானம் இல்லாதவன். பிறரை பற்றி பேசுகிற இந்த புறம் அவ்வளவு இயல்பாக இந்த குணத்தை மாற்ற முடியாது. மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? பெண்களை விட மிஞ்சி நடக்கிற, அது தொழுகையாளிகளிடம் குடிகொண்டிருக்கிற மகா கெட்ட குணம். எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கிறாங்க பாருங்க. கபருடைய அதாபில், தண்டனையில் பெருவாரியான தண்டனை பிறரை பற்றி புறம் பேசி கோல் சொல்லி அவதூறு செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கான தண்டனை என்று சொன்ன பெருமானார் அங்க சொல்றாங்க, அடுத்தவங்களை பத்தி பேசாதேங்கிறாங்க. இதுதான் அகச்சுத்தம். அடுத்தவர்கள் குறித்து நீ பேசவே பேசாதே பாடம் எடுக்கிறார்கள். சரி, இப்படி பேசினா என்ன ஆகும்? நாம் ஒருவரை அவதூறு சொன்னால், புறம் பேசினால், அவர்களை குறித்து விமர்சனம் செய்தால் திரும்ப அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, மற்றவன் அடுத்தவர்களை பற்றி உன்னிடம் சொல்லும் பொழுது நீ சந்தோஷப்படாது, அதே ஆள் உன்னை பத்தி. அப்ப என்ன, அந்த இடத்த கட் பண்ணிடணும். விடுங்க விடுங்க, வேற ஏதாவது பேசுங்க. இந்த மனிதர்களை பிறரை பற்றிய பேச்சுக்களை, பிறரை பற்றி நல்லது பேசினால் ஊக்கம் இல்லையா? குறைகளை பேசுவதனால் ஒரு சிற்றின்பம் கிடைக்கிறது, ஆனால் அது பெரும்பாவம். அந்த மனித சமூகத்தை மாற்றி அமைத்தார்கள் பெருமானார். சரி, சஹாபாக்கள் அதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? கூடனா என்னதான் பேசுவாங்க? பேசுறதுக்கு பேச்சு வேணுமா இல்லையா? டைம் பாஸ். பேசுறதுக்கு என்னங்க பேச்சு? பிறகு பண்பட்ட பிறகு கூடிய சஹாபாக்கள் பெருமானார் பள்ளிக்குள்ள வர்றாங்க, 2 குழுவாக அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றீங்க? நாயகமே, நாங்கெல்லாம் திக்ர் ஓதிட்டு இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். நீங்க என்ன செய்றீங்க? யா ரசூலல்லாஹ், இந்த நபிமார்கள் எல்லாம் எப்படி வந்தாங்க, எந்தெந்த சமூகத்திற்கு நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க, அந்த சமூகத்தோடு இந்த நபிமார்கள் எப்படி போராடினார்கள், அந்த சமூகத்தில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது, அது மாதிரி மரணத்திற்கு பிறகு இருக்கிற மன்னரை வாழ்வு, மறுமையினுடைய வாழ்வு, இதை நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். பேசுவதற்கு முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. எங்கேயாவது 4 பேர் டீ கடையில் உட்கார்ந்துட்டு கபரை பத்தி பேசி இருக்கமா? சொல்லுங்க. கல்யாண வீட்டில், மௌத்து வீட்டில், நம்மை பொறுத்தவற்றிலும் பேசுதல் என்பது பிறரை பற்றிய குறைகளை பேசுவதும், அலசுவதும், ஆராய்ச்சி செய்வதும், தன்னை மறந்து விடுவதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை மாற்றி அமைக்கிறார்கள். யார் குறித்தும் நீங்கள் பேசாதீர்கள். இன்னொன்று, அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு உயர்தரமான ஒரு குணத்தை நடைமுறைப்படுத்தினாங்கன்னா, நீங்க யார் வேணாலும் என்னை சந்திக்கலாம், யார் வேணாலும் எங்களை பேசலாம், ஆனால் மற்றவர்கள் குறித்து நல்ல செய்திகள் மட்டும் சொல்லுங்கள். சாதாரணமா நாம பழகிற ஒரு மனுஷர் மேல ஒரு அபிமானம் வச்சிருப்போம், ஒரு மரியாதை வச்சிருப்போம் இல்லையா? இன்னொருவர் அவரை குறித்து தரைக்குறைவான செய்திகளை நம்முடைய சிந்தனையில் பதித்து விடுகிறார். அதற்கு அடுத்த சந்திப்பில் அவருடைய அந்த மரியாதை நம் மனதில் குறைந்து விடுகிறது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைக்கிற நிலையில் நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன். அகம் சார்ந்த பயிற்சியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த நடவடிக்கைகளில் 1.25 லட்சம் சஹாபாக்களின் குடும்பங்களும் மாறி போனது. ஒருவர் கூட வீண் விரயம் செய்ததில்லை, ஒருவர் கூட பிறரை குறித்து அவதூறுகள் பேசியதில்லை. அவர்களை அப்படியே மாற்றி அமைத்த சாதனையாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சண்டையில, பேச்சுவார்த்தையில சண்டை வந்துருது. சண்டையில பொதுவாக ஒரு இயல்பு, நம்முடைய பூர்வீகம் வெளிப்பட்டுரும். பேசிட்டு தப்புன்னு என்ன செஞ்சாருன்னா, அவர் தாய் சம்பந்தப்படுத்தி ஒரு தகாத வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதற்கு அபூ தர் கிஃபாரி, பாதிக்கப்பட்ட சஹாபி ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார்ட்ட யா ரசூலல்லாஹ், எல்லாருமே சஹாபாக்கள் தான், பேசிட்டு இருந்தா கொஞ்சம் வாய் தகராறு ஆயிடுச்சு, பேச பேச இடையில என்னை தாயோடு சம்பந்தப்படுத்தி, அதாவது கெட்ட வார்த்தை கூட இல்லை, கருப்பின பெண்ணின் மகனே, அது அவரை பாதிச்சிருச்சு.
கருப்பின பெண்ணின் மகனே, ஏன்னா அது அன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அது நம்மளும் அப்படித்தான் பேசுவோம். பேசிட்டு மொழி சார்ந்த ஒரு தாக்குதல் அல்லது நாடு சார்ந்த தாக்குதல், இனம் சார்ந்த, நீ அந்த குடும்பம் தானே, அப்பவே எனக்கு தெரியும். இப்படியான சார்ஜ், எதிராளிகளை தாக்குதல், உடனே பெருமானார் கண்டிக்கிறார்கள். நீ முஸ்லிம் ஆயிட்ட, மூமின் ஆயிட்ட, தொழுகிற, இன்னக்க இம்ராஉன் ஃபீக ஜாஹிலியா, ஆள் நல்ல ஆளு. பெருமானார் சொல்றாங்க, நீங்க ரொம்ப நல்ல ஆளு, ஆனால் அறியாமை காலத்து குணம் உன்னிடத்தில் இன்னும் இருக்கிறது. நான் நம்மளையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும்ல. கோபத்தினுடைய உச்சத்தில் நம்ம இடத்துல வர்ற 8ஆம் கலிமா 15ஆம் கலிமாலா அம்மாடி இவராது, அதை கட்டுப்படுத்துங்கிறாங்க பெருமானார். அந்த 63 ஆண்டுகளிலேயும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருபோதும் ஆபாசமாக பேசியதில்லை, முகம் சுளிக்கிற வார்த்தைகளை வெளிப்படுத்தியதில்லை. ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சில மக்கத்து காபிர்கள் பெருமானாரையும் பக்கத்துல சித்தீக் நாயகம் கடுமையா பேசுறாங்க. கேட்க கேட்க அமைதி காக்கிறார்கள் பெருமானார். ஆனா பக்கத்துல இருந்த அபூபக்கர் நாயகத்துக்கு பொறுக்கல. அவர் எவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினார் என்று ஹதீஸ்கள் சொல்லுது. நீ திட்டிகிட்டே இருக்கிறான், ரசூலுல்லாஹ் திட்டிகிட்டே இருக்க, அல்லாஹ்வுடைய ரசூல் பேசாம இருக்கிறாங்க. அபூபக்கர் நாயகம் பொறுமையை இழந்து அவனை திருப்பி திட்ட ஆரம்பிச்சிட்டார். அதனுடைய கடுமையான வார்த்தைகள்லாம் ஹதீஸ்ல இருக்கு. நீ எந்த கடவுளை வணங்குகிறாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபாசமான வார்த்தையை கூட சொல்லி விடுகிறார். அதுவரை அமைதியாக இருந்த பெருமானார் இப்ப சித்தீக் நாயகத்திட்ட சண்டைக்கு போனார். உன்னை யார் கிட்ட சொன்னா? என்ன நடந்தது தெரியுமா? இவன் பேச பேச மாணவர்கள் அவர்களுக்கு பதில் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். நம் சார்பாக நான் அமைதியா இருந்தேன். எப்பொழுது நீங்க கோபப்பட்டீங்களோ மலக்குமார்கள் போய்விட்டார்கள், ஷைத்தான் வந்து விட்டான். உங்களுடைய இரத்த நாளங்கள் அனைத்திலேயும் ஷைத்தான் பயணிக்கிறான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவனுடைய வேலையை மூக்க சொரிஞ்சு கோபத்தை ஏற்படுத்துவான். கோபம் கட்டுப்படுத்தப்படாத பொழுது வார்த்தைகள் தாறுமாறாக வந்து விடும். பிறகு ஏற்பட வேண்டிய தவறுகளும் சம்பவங்களும் அது நடந்தே தீரும். அதனால் கோபப்படாதே. அந்த சமூகத்தை ஆத்திரத்திலிருந்து கட்டுப்படுத்தியவர்கள் பெருமானார். புறம் சார்ந்த தூய்மையை யாரு வேணாலும் கடைபிடிக்கலாம். ஒருத்தரை நம்மளை சொல்லணும், ரொம்ப பொறுமைசாலிங்க. அது வாழ்க்கையாக இருக்கட்டும், வார்த்தையாக இருக்கட்டும், ரொம்ப பொறுமைசாலி. இதனால் எந்த குறைவும் ஏற்படாது. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், பொறுமைங்கிறது அது அமைதியா இருக்கிறது அல்லது இயலாமையில ஒதுக்கி போறது அல்ல. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. மனுஷன் வாழ்றதுக்கு தேவையானது பயத்தை நான் போட்டுருவேங்கிறான் அல்லாஹ். சில பேருக்கு பயம் ஏற்படும், இனம் புரியாத பயம். பயம்னு சொன்ன பேயை பார்த்து பயங்கர அப்படிங்கிறது அல்ல. நம்ம போறோமே, இன்டர்வியூல ஜெயிப்போமா இல்லையா, வேலைக்கு எடுப்பாங்களா இல்லையா, நம்ம போறதுக்குள்ள பேங்கை மூடிடுவானா இல்லையா, நம்ம போய் கேட்டா கடன் கொடுப்பானா இல்லையா, நமக்கு பெண் தருவார்களா இல்லையா, இப்படி பல்வேறு பயங்களால் மனிதன் சூழப்பட்டு இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அந்த பயத்தை போட்டு ஒருத்தனை நான் சோதிப்பேன். நல்ல தைரியமான ஆள் கேட்பாரு, ஏண்டா இதுக்கு போய் பயந்துட்டு இருக்கிறீங்க, உன் அளவுக்கு தைரியம் எனக்கு அல்லாஹ் கொடுக்கல. இது ஒரு நோய் தானே, ஒரு பலகீனம் தானே, நான் சோதிப்பேன்கிறான். ஏன் இவர் வாழ்க்கையில முன்னேறல? அவருடைய பயம், இந்த பய உணர்வு எல்லாத்திலையும் பயப்படுறார். ஒரு தகவலை போய் அவர்கிட்ட சொல்றதுக்கு தயக்கம், அந்த தயக்கம் பயமாக மாறுது. அவர் எப்படி எடுத்துக்குவாரோ, என்ன சொல்லுவாரோ, என்ன ரிப்ளை பண்ணுவாரு, இந்த பயங்களால் ஒருவனுடைய முன்னேற்றம் தடைபடும். அல்லாஹ் சொல்றான், இது சோதனை. அப்புறம் சிலருக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய சோதனைகளில் ஒன்று ஜூ, பசி. பாலஸ்தீன மக்களுடைய பெரும் துயரங்களில் ஒன்று வாரக்கணக்கில் உணவை உட்கொள்ளாத மரணங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை தருவானாக. மூணாவது சொல்றாங்க, வனக்குசின் மினல் அம்வால், பெருவாரியான மக்கள்
பொருளாதார குறைவு, புலம்பிட்டே இருப்பாங்க. என்னத்தை சம்பாரிச்சு என்னத்தை பண்றது, எது அல்லாஹ் நாடனானோ அதுதான் வரும். எல்லாரும் பணக்காரன் ஆக முடியாது. இப்ப என்ன செய்யணும், நம்மளை விட கீழே உள்ளவரை பார்த்து அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். இந்த மனநிலை அல்லாஹ் சொல்ற, இதுவும் நான் தருகிற சோதனை, பொருளாதார குறைவு. அவர் சொல்றாரு, நான் பார்க்காத வியாபாரமே கிடையாது, எனக்கு தெரியாத வியாபாரமே கிடையாது. எங்க போனாலும் சரி நமக்கு கை கூட மாட்டேங்குது, எல்லாம் நடக்குது. காசு கண்ணுல பார்க்க முடியல, கடனுக்கு மேல் கடன், பொருளாதார குறைவு ஒரு சோதனை. சரி, இதுக்கு என்ன பண்ண போற சொல்லுங்க. அவன் அறிவு சொல்லுது, இப்படி எல்லாம் இருந்தா குலைக்க முடியாது, திருட ஆரம்பிச்சிரு, பொய் சொல்ல ஆரம்பிச்சிரு, வாழ முடியுமா? திடீர்னு பார்த்தா வாழ வேண்டிய வயதில் மரணம் அல்லது முடக்கம். நம்மளே சொல்றோமா இல்லையா, என்னப்பா 35 வயசுல மௌத்து, 50 வயசுல மௌத்து, இது அத்துணையும் சோதனை. சொல்லிவிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்றான், பாருங்கள் உங்களுக்கு ஏற்படுகிற சோதனைகள் இதெல்லாம் மனம் சார்ந்து ஏற்றுக்கொள்வதற்கு பக்குவப்படுத்தப்பட்டவர்கள் எதிர்கொள்வார்கள். எதிர்கொள்ளணும்ங்கிறாங்க. உனக்கு பயத்தை போட்டுட்டேன், பொறுமையாயிரு. உனக்கு பசியை தந்து விட்டேன், கொஞ்சம் பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. பசியை தீர்ப்பதற்காக ஹராம் என்பால் ஒருபோதும் சென்று விடாதே. அப்புறம் பொருளாதார குறைவு, இருப்பதை பொருந்திக்கொள். அல்லாஹ் ஒரு வழியை தருவான், அது ஹலாலாக இருக்கும், பரக்கத்து நிறைந்ததாக இருக்கும். எல்லாருமே பணக்காரர்களாக மாறிவிட முடியாது. அப்புறம் வாழ்க்கையில் ஏற்படுகிற நோய் தாக்கங்கள், முடக்கம், ஸ்ட்ரோக் ஆயிடுச்சுங்க, என்ன பண்ண முடியும்? வயசு எவ்வளவு? 32. ஒரு கை ஒரு கால் இயங்குவதில்லை, என்ன நீங்க பண்ண முடியும்? சோதனைகள். இப்ப அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு, மனிதர்கள் விரும்பாத இந்த சோதனைகளை அவர்களுக்கு நான் தருவேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவன் பொறுமையா இருக்கிறானா இல்லையா, இதைத்தான் நான் பரிசோதிக்கிறேன். நபியே, சோதனைகளில் சிக்குண்டவர்கள், சோதனைகளில் மாட்டிக்கொண்டவர்கள், அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் அவங்க, யா அல்லாஹ் நான் உனக்காக தான் இருக்கிறேன், நான் உனக்காக தான் இருக்கிறேன், நான் உங்ககிட்ட தான் வந்து சேருவேன், உன்னிடத்திலேயே ஒப்படைக்கிறேன் என்று பொறுமையை மேற்கொள்வார்கள். இந்த பாடத்தை உபதேசமாக இல்லாமல் வாழ்வாக காட்டி தந்தவர்கள் பெருமானார். பசி 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 என்ன பண்ண முடியும்? அழகிதம் யுத்தத்தை எதிர்கொள்கிற போராளிகள், மூமின்கள், கடுமையான பசி. ஒரு கட்டத்தில் அதற்கு தீர்வு கிடைக்காமல் பெருமானாரிடம் வந்து ஆடையை தூக்கி காண்பிக்கிறார்கள். பாருங்கள் நாயகமே, பசியினுடைய கோரம். வயிற்றுல செங்கலை கட்டி இருக்கோம், வயிற்றுல செங்கலை கட்டி இருக்கோம். அது இந்த பசியை தவிர்க்கிறதுக்கு, பசியில் சோதிக்கப்பட்டவர்கள் அந்த வரலாறுகளை அல்லது மனிதர்களை பார்த்தால் புரியும். குப்புறப்படுப்பார்கள், ஈரத்துணி போடுவார்கள், வயிற்றை பிடித்து கொண்டு அமர்வார்கள். அல்லாஹ் அந்த மாதிரி சோதனைகளை நமக்கு தரல இல்லையா? அல்லாஹ்வுக்கு கொடான கோடி சுக்ர் செய்வோமாக. பசி வச்சிருக்கோமா? அந்த ரமலானுடைய பசியே அந்த 3:30 மணிக்கு மேல அந்த மூஞ்சியை பார்த்தாவே தெரிஞ்சிடும், இது தாங்க முடியாம சுத்துது. அவ்வளவு கொடூரமான பசியினுடைய உச்சம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ட்ரெஸ்ஸை தூக்கி அனுப்பிக்கிறாங்க. என் வயிற்ற பாருப்பா, 2 கற்களால் பெருமானாருடைய வயிறு கட்டப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒரு குட்டி ஆடு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு குட்டி ஆடு, கொஞ்சூன்னு மாவு. ரசூலுல்லாஹ்வை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, பசியினுடைய கோரத்தில் இருக்கிறாங்க. ஒரு நமக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கலாமே, குசு குசுன்னு சொல்றாரு. நாயகமே, உங்க பசி தீர்க்க நான் ஒரு சின்ன ஏற்பாடு, நானும் ஒரு ஏழை தான், என் வீட்டில் ஒரு சின்ன விருந்து. அல்லாஹ்வுடைய ரசூல் அதை கேட்ட உடனே சொன்னாங்க, எல்லாம் வாங்கப்பா, எல்லாம் வாங்கப்பா, ஜாபீர் விருந்து வச்சிருக்கிறாரு. பயந்து போய் விட்டார்கள் ஜாபீர் ரலியல்லாஹு. என்னது மான பிரச்சனை ஆயிருச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடுக்கு தர்றேன்னா 400 பேரை அழைக்கிறார்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்று சொன்னாங்க, நான் வராம ரொட்டியின் அந்த மூடியை நீக்க வேண்டாம்,
குர்மாவின் மூடியை நீக்க வேண்டாம். வந்தார்கள், துவா செய்தார்கள், தன் கையால் எடுத்து கொடுத்தார்கள். அந்த சாமி ஆச்சரியமா சொல்றாரு, 400 பேர் சாப்பிட்டாங்க. 400 பேர் சாப்பிட்டாங்க. சில நேரங்களில் பசிக்கும் வறுமைக்குமான அந்த பேரித்தமிழங்களை சூப்பிக்கொண்டு மாறி மாறி சூப்பிக்கொண்டு போர்க்களங்களில் போராடியவர்கள் தானே சஹாபாக்கள். மோமீன்களே, இந்த அகம் சார்ந்த பாடம் மிகப்பெரியது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உள்ளுக்குள்ள ஷைத்தானை நுழைய விடாதீங்க. கெட்டெண்ணமா போடுவான். அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள். சோதனைகள் வருகிற பொழுதெல்லாம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த ராஜபாட்டையை தொடங்கி வைத்து அத்தனை சஹாபாக்களையும் பண்படுத்திய பெருமானார் நிரந்தரமாக உலகத்திற்கு அதனை சொல்லித் தருகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கினாங்க. அவர்கள் தான் இறைநேசர்கள் என்று சொல்லப்படுகிற அவுலியாக்கள். கடைசி நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ். அது வறுமையாகட்டும், பசியாகட்டும், பிணியாகட்டும், இந்த முடக்கத்தில் படுக்கையிலே கிடக்கிறாங்களே அவர்களுடைய மனோநிலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வேலை இல்லைன்னு எவ்வளவு நேரம் தூங்க முடியும்? ஆஸ்பத்திரியில வேதனையா துடிக்கிறார், அழுகிறாரு. எத்தனை நாளா? 10 நாளா படுத்து கிடக்கிறாங்கிறார். முதுகெல்லாம் பொண்ணு. இவருக்கான முடிவு என்ன? மனோரீதியாக அதனை எதிர்கொள்கிற தைரியம் மட்டும்தான் அவருக்கு பாடம். எழுந்து ஓட முடியாது, முடங்கி போய்விட்டது, உடல் உறுப்புகள் செயல்படவில்லை. யாரை கோபிப்பது? அல்லாஹ் அக்பர். மனிதனுக்கு ஏற்படுகிற எல்லா சோதனைகளுக்குமான வெற்றி அகம் சார்ந்த தெளிவுகள். சில நேரங்கள்ல ஈமான்ல குழப்பம் ஏற்படும். இந்த குழப்பத்துல என்ன சொல்லுவாங்க? ஆமா, நான் சொல்றது கேட்டு என்ன தாய் போச்சு, இந்த பார் முடியாம கிடக்கிறேன், இந்த 5 பைசா இல்லை. அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கையை ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவான். சில குஃப்ரான வார்த்தைகளை பயன்படுத்தி விடுவார்கள். பெருமானார் எந்த அகம் சார்ந்த சுத்தத்தை சொல்லி அந்த மனிதர்களை நம்பிக்கை என்பால் அழைத்தார்களோ அந்த வேலையைத்தான் இறைநேசர்கள், அவுலியாக்கள் அன்றிலிருந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவுலியாக்கள் சொன்னா அவங்களுக்கு தனி அடையாளமோ அல்லது தனி முத்திரைகளோ கிடையாது. அல்லாஹ்விற்காக வாழக்கூடிய போராளிகள். எங்கெல்லாம் மனிதர்களுடைய மனம் தடுமாறுகிறதோ அவர்களை மீட்டு அல்லாஹ்வின்பால் கொண்டு போய் சேர்ப்பார்கள். ஒரு பெரிய இறைநேசத்தை வந்தான். வந்து நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள், கேளுப்பா. ரொம்ப நாளா எனக்கு சந்தேகம். ஷைத்தானை அல்லாஹ் நெருப்பில் தானே படைச்சிருக்கான். ஆமா. நரகத்துல போடுவேன்னு சொல்றானே, நெருப்பை கொண்டு நெருப்பால் தண்டிக்க முடியுமா? தான் கேள்வி. இவனடா ரொம்ப ஓவரா யோசிக்கிறானே. இது சில நேரங்களில் ஈமானிய குழப்பங்கள் ஏற்பட்டு விடும். மரணத்திற்கு பிறகு மண்ணறையில் வாழ்வோம். எப்படி வாழ்வோம் சொல்லுங்க? 3 மாசத்துக்குள்ள எல்லாம் அடி எலும்பாயிரும். நம்ம கண்ணு முன்னாடியே அடக்கிய ஒருவருடைய எலும்புகளை எடுத்து இன்னொரு குழி தோண்டி புதைப்பதையும் நம்ம பார்க்கிறோம். இது எப்படி மண்ணறை வாழ்வு சாத்தியமாகும்? நம்பிக்கை, ஈமான். அவன் கேட்கிறான், நெருப்பில் படைக்கப்பட்ட ஒரு பொருளை நெருப்பால் எப்படி தண்டிக்க முடியும்? சரி, 2வது, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறதுன்னு நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் தப்பு செஞ்சா ஏன் அல்லாஹ் என்ன தண்டிக்கிறான்? நியாயமான கேள்வி தானே, சொல்லுங்க. அல்லாஹ்ட்ட போய் சொல்லாம இல்லையா, நான் தப்பு செய்ய வச்சது யாரு தான்? நீ தான். சொல்லாம ஏன் தண்டிக்கிறான்? சரிப்பா. 3வது, அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்டு அவரு பேசல. ஒரு மண்ணாங்கட்டி எடுத்து ஓங்கி அடிச்சார். அவன் மண்டை பிடிச்சிக்கிட்டு கேள்வி கேட்டால் அடிக்கிறீங்க அப்படின்னு போய் காவல்துறையிட்ட புகார் செஞ்ச உடனே அவங்க வந்து விசாரிச்சாங்க. ஒரு பையன் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா நீங்க எதுக்கு மண்ணாங்கட்டியில் அடிச்சீங்க? அடிக்கலைங்க, அதுதான் பதிலா புரிய வைக்கிறார்கள். இப்ப நான் எதுல அடிச்சேன்? ஒரு மண்ணாங்கட்டியில் அடிச்சேன் இல்லையா? அல்லாஹ் உன்னை எதுல படிச்சிருக்கான்? மூலம் மண். மண்ணை கொண்டு மண்ணால் தாக்கினால் வழி ஏற்படுமா? ஆஹா, இது அருமையான பாடமா இருக்கு. சரி, நடப்பதெல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்குது. நல்லதோ கெட்டதோ நான் அடிச்சதை வாங்கி பேசாம போக வேண்டியதானே? ஏன் நீ புகார் செய்தாய்? அப்ப தவறை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதானே மனநிலை. சரி, 3வது, அல்லாஹ் எங்க இருக்கிறான்? உன் வழி எங்க இருக்குன்னு காமி.
எல்லாருமே சொல்றோம், தலைவலிக்குது, உடம்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது. அந்த வலி எப்படி இருக்கும், எந்த இடத்தில் இருக்கும், இது எல்லாம் உணர்வு பூர்வமானது. நம்ப வேண்டுமே தவிர குதர்க்கமாய் நீங்கள் பயணித்தால் அது ஈமானிய பாதிப்பை ஏற்படுத்தும். பெருமானாருடைய இந்த புரட்சிகரமான மாற்றங்களில் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டு பரிசுத்தமான வாழ்வை ஈமானிய சமூகம் வாழ்ந்தது. அது மடைமாற்றம் செய்யப்பட்டு வெறும் அடையாளங்கள் மட்டும் இருந்தது. அதாவது இஹ்லாஸ் தக்வான்னு சொல்றோம்ல, அதெல்லாம் காணாம போச்சு. வெறும் அடையாள முஸ்லிம்கள் வாழ்ந்த காலத்துல தான் அதற்கு முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி பகதாதில் தோன்றி கடுமையான பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். பெருமானாருடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் அஹ்லபை. ஏன்னா உலகம் ஒருத்தர் கொண்டாடுது முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி அப்படின்னா என்ன அப்படின்னா, பெருமானார் ஏற்படுத்திய தூய்மைவாதம், பரிசுத்தம், அதையெல்லாம் விட்டுட்டு வெறும் ஆக்டிங் முஸ்லீமா இருக்கிறத பார்த்து கோபப்பட்டார், பிரச்சாரம் செய்தார், வன்மையாக கண்டித்தார், மக்களுடைய மனங்களில் ஆழமான இறையச்சத்தை போட்டார். விளைவு என்ன அப்படின்னா, வெறும் நாடக முஸ்லிம்களாக இருந்தவங்க மாறினாங்க. கிறிஸ்துவ உலகத்தில் இருந்து லட்சக்கணக்கானவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார். இறைநேசர்கள் தான் உலகம் முழுவதும் இந்த ஈமானை புதுப்பிக்கிறார்கள். ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் முஜத்தித் என்று சொல்லக்கூடிய உலக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இறைநேசர்கள் தோன்றுவார்கள். பெருமானார் முன்னறிவிப்பு சென்றார்கள். மோமின்களே, வெளிமாறுகளுடைய வரலாறுகள் வாசிக்கிற பொழுதெல்லாம் அவர்கள் பரிசுத்தமான மனிதர்களாக வாழ்ந்து எந்த விளம்பரங்களும் இல்லாமல் மனுஷனுடைய அகச்சுத்தத்தை தூய்மைப்படுத்துவதில் தான் அவர்கள் மிகுந்த கவனம் கொண்டு. ஒருத்தர் போய் பேசணும், கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்டமா இருக்கு, அவர் சொல்றாரு, நான் சொல்றது கேளு, இப்படி எல்லாம் புலம்பெல்லாம் சரியாக, உனக்கு என்ன வேணும், காசு, திருடுறா ஓகே. ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு, திருடு, கடன் வாங்கு, எவனுக்குமே திருப்பி தராத, பைக்கில் போயிட்டு இருக்கும்போது செயின் அறுத்துட்டு போயிரு, என்னைக்கு நீ சம்பாரிச்சு என்னைக்கு வாழ்ற, இப்படி ஒருத்தர் கிளாஸ் கொடுக்குறான். இது என்ன விளைவை ஏற்படுத்தும் சொல்லுங்க? என்ன விளைவை ஏற்படுத்தும்? ஒரு தீயவனை சமூகத்தில் உருவாக்கும். அவன் குற்றம் செய்வான், பிறகு எல்லாம் ஒரே நேரமா இருக்காது இல்லையா? கொடும் சிறையில் வாழ்க்கையை தொலைப்பான். இன்னொருத்திட்ட போறார், அவர் சொல்றாரு, நீ பிறக்கும் போது என்னத்தை கொண்டு வந்த, உன்னை படைச்சது யாரு? இந்த ஈக்கும் கொசுவுக்கு ரிசுக்கு தர்றவன் எல்லாம் உனக்கு தர மாட்டானா? நீ தொழுகையை விட்டுறாத, துவா செய்கிறத விட்டுறாத, நம்பிக்கையோடு இரு, கொஞ்சம் உள்ளதை கொண்டு போதுமாக்கிக்கொள், வீண் விரயம் செய்யாத, ஆடம்பரத்துக்கு போகாத, அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இரு. இந்த ரெண்டில் எது ஒருவனை பக்குவப்படுத்தும்? உலகத்தில் நீங்கள் யாரெல்லாம் இறைநேசர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாத்துட்டையும் போனா அவங்க ட்ரீட்மெண்ட் என்னன்னா, நீ லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு நாளைக்கு 1000 தடவை சொல்லுவார். போயிட்டு வந்த பிறகு மறுபடியும் சொல்வார், சொல்லிட்டேங்க அப்படின்னு. இவனுடைய அவசரம், இவனுடைய பொறுமையின்மை அதை பார்த்து சொல்வாரு, இன்னிலிருந்து 2000 தடவை போகுது. 1,00,000 வரை அவனுடைய மனம் கட்டுப்படுகிற லா இலாஹ இல்லல்லாஹ்வை பயிற்றுவித்து எல்லாத்திலையும் பாவா, இன்னைக்கு அல்லாஹ் நாடன ரிசுக்கு தான் எனக்கு கிடைக்கும், அந்த நம்பிக்கையை அல்லாஹ்வின்பால் சேர்த்து விடுகிற மிக பரிசுத்தமான வேலையை அவர்கள் செய்கிறார்கள். நிமிஷத்துலங்க ஒரு பையன் வந்தான், ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து கிண்டல் பண்ணான், இந்த தாடி முடி இது சிறந்ததா, அந்த நாயோட வால் முடி சிறந்ததா? இது கோபத்தை கிளப்புகிற கேள்வி. அவன் ரொம்ப சாதாரணமாக அவனை பார்த்தாங்க, துடிப்பான பையன், கிண்டலா கேட்கிறான், அப்படி விட்டுற முடியாதல்லவா? இந்த கேள்வி நமக்கு சகிக்குமா? ரொம்ப யதார்த்தமா சொன்னாங்க, தம்பி கவனிப்பா, நான் நல்ல நிலையில மௌத்தானேன்னு வச்சுக்குவேன், அப்ப என்னுடைய தாடி முடி தான் சிறந்தது. எனக்கு கெட்ட மரணம் சம்பவிக்கும் என்று சொன்னால் இந்த ஜுனைதனுடைய தாடி முடியை விட அந்த நாயினுடைய வாழ்முடி சிறந்தது. ஆடி போயிட்ட பையன். பெரியவர்கள், நல்லவர்கள், வெளிமார்கள் நம்ம இதயங்களுக்குள் ஊடுருவி மாற்றத்தை தருகிறார்கள். கட்டுப்படாத எத்தனையோ குடும்பம், கணவன் மனைவிக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், பஞ்சாயத்து தீர்வை தராது. நல்ல உபதேசங்கள், நல்ல மனிதர்களுடைய வழிகாட்டுதல், அந்த நல்லவங்க தான் வழிமார்கள். ஹஜ்ரத் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை சர்வதேசம் கொண்டாடுகிறது. காரணம், இந்த கல்புக்குள் இருக்கிற 99 துர்க்குணங்களுக்கு மருந்தை தந்தவர்கள், மருந்தை காட்டியவர்கள். அவுலியாக்களுடைய சகவாசம்
என்னங்க, நம்ம எண்ணத்தை அல்லாஹ்வின்பால் கொண்டு போய் சேர்க்கும். உலகத்துல பெருமானார் சொல்றாங்களா, அடிக்கடி கபிரிஸ்தானுக்கு போங்கிறாங்க. அடிக்கடி சொல்லுங்க, ஏன் போகணும் சொல்லுங்க, ஏன் போகணும்? இப்ப எல்லாம் அதெல்லாம் விவாதம் ஆயிடுச்சுல. மறைத்தவர்களுக்கு நாம துவா செஞ்சால் போய் சேராது, அதனால நான் கபிரிஸ்தானுக்கு போக மாட்டேன். இது இன்னும் உங்களை மிருக குணத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கபிரிஸ்தானுக்கு அடிக்கடி செல்லுங்கள் நாங்க பெருமானார். ஏன்னா அங்க போய் நிற்கும் போது, எங்க பக்கத்து வீட்டில் இருந்தாரப்பா ஆஜியார், கோடீஸ்வரர், பயங்கரமான செல்வார், இன்னைக்கு இங்கே கிடக்கிறார். நானும் இங்கே வருவேன். பற்றற்ற தன்மையை உருவாக்கும். அங்கே பயானே பண்ண வேண்டியது இல்லை. சில பேர் கபிரிஸ்தானில் பயான் பண்ணுங்கன்னுவாங்க. அதை விட பெரிய பயான் எதா இருக்கா? பெரிய அரசியல்வாதிகள், தொழில் துறையில் சிறந்தவர்கள், மிகப்பெரிய பண்பாளர்கள், இறைநேசர்கள் எல்லோரும் போய் சேருகிற இடம் கபிரிஸ்தான். அது தருகிற பாடம் பயான் தனியானது. அடிக்கடி போ. எங்க அம்மாவும் போயிருச்சு, எங்க அத்தாவும் போயிட்டாரு, பக்கத்து வீட்டுக்காரனும் போயிட்டான், நண்பர்கள்லாம் போயிட்டாங்க. நான் ஏன் இந்த ஆட்டம் ஆடணும்? எனக்கும் ஒரு நாள் இதுதானே. அங்க வர்ற நேரத்துல நல்லவனா வரணும். உங்களுக்கு உலகத்தின் மோகத்தை குறைத்து தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு சொல்றாங்க, வாழும் காலத்துல உயிர்கள் மீது இரக்கப்படுங்கள். இன்னைக்கு உலகத்துல இரக்கமற்ற தன்மையில உலக நாடுகளே சேர்ந்து செய்கிற வஞ்சனை பாலஸ்தீன் குழுவில். அவன் அறிவிக்கிறான் பாலஸ்தீன் தனிநாடு தனிநாடு. ஆனா என்னன்னா, வீட்டோ பவர் உள்ள 5 நாடுகள், அவருடைய தீர்மானம் ஒண்ணு. நம்ம மெஜாரிட்டியா தீர்மானம் எடுத்தோம்னா ஜெயிச்சிருங்கிறோம்ல, அங்க அப்படி இல்லை. 4 பேர் தீர்மானம் எடுத்து ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணாலும் அது நடக்காது. அமெரிக்காவினுடைய தீர்மானத்தை உலகம் உற்று நோக்குகிறது. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நெதன்யாகு பாலஸ்தீனமே இருக்கக்கூடாது, 2வது ஹமாஸ் இருக்கக்கூடாது. ஹமாஸ் என்ன சொல்றதுன்னா, இஸ்ரேலே இருக்கக்கூடாது. இது மனிதர்கள் நடத்தக்கூடிய போர் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்த கியாமத்தினுடைய அடையாளங்கள். உலகமே ஒன்று சேரும், இந்த சமூகத்தை அழிக்க வரும் தீர்வை பெருமானார் சொல்றாங்க. நீங்க உலக மோகத்திலிருந்து விடுபடுங்கள். பாலஸ்தீனியர்கள் விடுபட்டு ரொம்ப காலமாச்சு. அவங்களுக்கு வீடு கட்டணும், வெளிநாடுகளுக்கு போகணும், நிறைய சொத்து வாங்கணும், இல்ல வாழ வேண்டும், மூமீனாக வாழ வேண்டும், மூமீனாக மரணிக்க வேண்டும். லட்சக்கணக்கான குழந்தைகள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எல்லா இடத்துல நடந்தா பயங்கரவாதம் தீவிரவாதம் சொல்றாங்க. ஆனா பாலஸ்தீன் மக்களுக்கு மட்டும் அது இஸ்ரேலுடைய தீவிரவாதமாக பயங்கரவாதமாக பேசுவதற்கு என்னன்னா, அமெரிக்காவின் மீது அவ்வளவு பயம். அரபு நாடுகள் எல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், எல்லாம் வாங்க. ஏன் கூப்பிடுறான், எல்லாம் வாங்க. ஏன்னா அவன் எஜமா. இவனுங்க அத்தனை பேர் காசை கொண்டு போய் அங்க கொடுத்து வச்சிருக்காங்க, இல்லைன்னா அங்க இருந்து வாங்கி இருக்கிறாங்க. அமெரிக்காவின் பிடியில் சிக்கி கொண்ட அரபு நாடுகள், வேற ஒரு காரணம் கிடையாது, சுகபோகமான வாழ்வு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், பஹ்ரைன், கத்தர், ஜோர்டான், இவனுங்களுக்கெல்லாம் கால் வலிச்சா கூட தாங்க முடியாது. 24 hours ஏசி, காரு, பங்களா. இவர்கள் நரகத்தினுடைய அந்த கொடூரங்களை அனுபவிக்க தயாராக இல்லை. விளைவு என்ன? நசராணிக்கு கும்பிடு போட்டு வாழ்ந்தவர்களான்னு நினைக்கிறாங்க. மோமீன்களே, இதுதான் இன்றைய உலகத்தின் மிகப்பெரிய பாடம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, மௌத்தின் மீது வெறுப்பும் உலகத்தினுடைய ஆசையும் உங்களை கடினமாக தண்டிக்கும். உலகமே சேர்ந்து உங்களை அடிக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைநேசர்களை மதிப்பதற்கும் அவர்களின் சகவாசம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் படியில் அகம் சார்ந்த சுத்தத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒண்ணு. நான் யாரையும் பொறாமப்பட மாட்டேன். ஏன் அல்லாஹ் அவர் அப்படி வச்சிருக்கேன், என்ன இப்படி வச்சிருக்கேன், பொருந்திக் கொள்ளுங்கள். ஒரே வீட்டில் அண்ணன் நல்லா இருப்பாருங்க, தம்பி கொஞ்சம் பொருளாதாரத்தில், இது மான பிரச்சனையாகவே ஆயிரும். சமூகமும் சும்மா இருக்காது. எப்ப அவங்க அண்ணன் நல்லா இருக்காரு, நீ எப்ப அப்படி இருக்கிற? பொருந்திக்கொள். ரிஸ்க் தருபவன் யாரு? பொறாமப்படாத, ஆத்திரப்படாத, கோபப்படாத. உனக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த பாடங்களைத்தான் வழிமாறுகள் சொல்லி தருகிறார்கள். அதை நோக்கி ஈமானிய உலகம் உண்மையான தக்வாவின்பால் அல்லாஹ்வின்பால் திரும்பும் பொழுது அளப்பரிய உதவி நமக்கு கிடைக்கும். வல்லல்லாஹு ரப்பல் ஆலமீன் கண்ணியமிக்க சமூகமாக நம்மை வாழ வைப்பதோடு பாலஸ்தீன் மக்களுக்கான நிரந்தர சுதந்திரத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இஸ்ரேலும் அமெரிக்காவுடைய ஆட்டம்
ஒரு கட்டத்தில் முடியும். எல்லாத்தையும் உலகம் பார்க்குதா இல்லையா? எதையோ ஒன்றை நோக்கி ஒரு பயணத்தை அல்லாஹ் நடத்துகிறான். அதிலிருந்து பாடங்களைத்தான் பெற வேண்டும். அதுதான் நடக்குது. ஆடன யாருமே நின்றதா வரலாறு கிடையாது இல்லையா? இதுக்கு ஒரு முடிவு இருக்கும். ஆனால் அந்த முடிவுக்குள் இருக்கிற பாடங்களை உலக ஈமானிய சமூகம் படிக்கணும். நீ அல்லாஹ்வை மறந்துட்டு ஆசாபாசங்களுக்கு அடிமையாகி வாழ்ந்துராத. காபிர்களை ஏவி உங்களை தண்டிப்பான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம ரசூலுல்லாஹ் பேசுறது, அவங்க மேல ஒரு செலவாத்து சொல்றது, இதே நாமளே அவமரியாதைப்படுத்துறோம். அதே நேரத்தில் முதலமைச்சர் கூப்பிட்டவன போய் மீனாது விழா கொண்டாடுறாங்க. அடி எப்படிலாம் விழுகுது பாருங்க. இப்ப ஒரே அணியில் நிற்கிறார்கள். படிக்க வேண்டிய பாடம். நீ சேரல, காபிரை வச்சு அல்லாஹ் சேர வைப்பான். இது படிப்பினையை தவிர தாக்குதல் கிடையாது. நீ இங்க அடங்கலைன்னா அடக்கிற இடத்துல அல்லாஹ் அடக்குவான். முஸ்லீமாகவே வாழ்ந்துட்டா பிரச்சனை இல்லை. முஸ்லீமா நடிக்கிறத அல்லாஹ் காட்டி கொடுத்துருவோம். தொப்பியே போட மாட்டேன், ஆனா சில இடங்கள்ல சொல்லுங்க நாடக தொப்பி. அந்த தலைவர்கள் எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ரொம்ப பாவமா இருக்கும். எவ்வளவு சோதிக்கிறான்ல இவங்களை. இரட்டை முகம். இங்க வந்தவன நாங்கள் அப்படியா அப்படியா ஒழுங்கு வரக்கூடாது, சிறுக்கு, இப்படி பேசக்கூடியவர்கள் எவங்காலையாவது போய் விழுக வேண்டிய நிர்பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்திறானா இல்லையா? மாற்றங்கள் இதயத்திலிருந்து நிகழ வேண்டும். அல்லாஹ் ஹிதாயத்தின் நம் நேர்வழியில் நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.